குவைத்து தேசத்திலே ஒரு மன்னன் காணப்பட்டான். அவன் திடீரென்று சொல்லி ஒன் சைடு அப்படியே அவனுக்கு போயிட்டு அவனுக்கு ஸ்ட்ரோக் வந்தது. அப்பொழுது இந்தியாவில் இருந்து ஒரு டாக்டர், ஒரு பிசியோதெரபி அங்க போயிருந்தார். அவருடைய அரண்மனையிலே சாயங்காலமும் காலையிலே போய் பிசியோ பண்ண வேண்டும். இந்த மன்னனுக்கு எழும்பி நடப்பதற்கு ரொம்ப ஆசை, மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமா இருப்பதற்கு ரொம்ப ஆசை. நிறைய மருத்துவர்களை எல்லாம் பார்த்து அவர் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு அவருக்கு எந்த ஒரு விடுதலையும் எந்த ஒரு மாற்றமும் அவருக்கு இல்லை. ஒரு நாள் இந்த பிசியோதெரபி டாக்டர் அந்த அரண்மனைக்கு மாலை வேளையில் போவதற்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. அப்ப மன்னர் கூப்பிட்டு கேட்டார், ஏன் இன்னைக்கு லேட்டு? அவர் சொன்னார், இந்தியாவிலிருந்து ஒரு பாஸ்டர் வந்திருக்கிறார். நிறைய கண் பார்வை இழந்தவர்களுக்கெல்லாம் பார்வை கிடைக்குது, கொடிய வியாதிகள் எல்லாம் மாறுகிறது, கொடிய பிசாசுகள் எல்லாம் மாறுகிறது. அப்படி சொல்லும் போது மன்னர் கூப்பிட்டு கேட்டார், எனக்கு அரண்மனையில என் அரண்மனையில எனக்கு அந்த மனுஷன் ஜெபிப்பாரா? அப்ப அந்த டாக்டர் கேட்டார், நான் கேட்டு பார்க்கிறேன், ஒருவேளை வரலாம். அப்போது இவர் போய் அந்த தேவ மனுஷன்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், வருவது ரொம்ப கடினம், ஆனாலும் நான் வருகிறேன் என்று சொன்னார். இவர் அரண்மனைக்கு சென்றார். அந்த மன்னரை பார்த்து கொஞ்சம் பேசினார். பேசிவிட்டு ஜெபம் பண்ணி முடித்துவிட்டு அவர் கன்வென்ஷனுக்கு கடந்து வந்தார். குவைத் நாட்டில் நடந்த சம்பவம். நம்முடைய தமிழ்நாட்டில் உள்ள காலஞ்சென்ற அருமையான ஜான் சாலமன் பிரதர் அவர்கள்தான். மிராக்கிள் மினிஸ்ட்ரி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு அன்பு தகப்பனார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்ச நாள் மறுநாள் ஆன உடனே இந்த டாக்டர் நேரமா போய் அந்த மீட்டிங்ல ஃப்ரெண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ அருமையான பாஸ்டர் அவர்கள் கூப்பிட்டாங்க, இங்க வாங்கன்னு. அப்போ அவர் கேட்டார், இன்றைக்கு நீர் உம்முடைய மன்னனுக்கு அரசனுக்கு பிசியோ பண்ண போகவில்லையோ? அவர் சொன்னார், தேவையில்லை, நீங்கள் ஜெபித்து 5 நிமிடம் ஆனதும் அவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி உட்கார்ந்தார். அல்லேலூயா. இந்த அரசனுக்கு ஏன் விடுதலை கிடைத்தது? அந்த அரசன் ஒரு ஆண்டவரை அறியாத மனிதனாய் இருந்தாலும் தாகத்தோடு, ஏக்கத்தோடு, எதிர்பார்ப்போடு அவர் இந்த ஊழியக்காரனை கூப்பிட்டு அவர் ஜெபித்தார். அல்லேலூயா.